حمدا لمن خلق الإنسان علمه البيان والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم البركة من الله أو كما قال عليه الصلاة والسلام விண்ணையும் விண்மீன்களையும் மண்ணையும் மனித வர்க்கத்தையும் படைத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் மற்றும் இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் இன்னும் வரக்கூடிய நல்ல அடியார்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று கூறி என்னுடைய முதல்வன் சலாத்தை திரியத்தவனமாக இன்முறையாரம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நம்மையெல்லாம் ஒரு புனிதமான நாளிலே புனிதமான ஒரு இடத்திலே நம்மை எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றான். இங்கு நம்மை ஒன்று கொண்டிருந்தே போனாலே சோனத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சோனத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும் தந்தல் புரிவானாக. பொதுவாக நாம இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு துறையிலும் நாம் இருக்கின்றோம். எல்லா துறையிலும் இருந்தாலும் பரக்கத் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாம் புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம். பரக்கத் என்று சொன்னால் அபிவிருத்தி. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஒரு பரக்கத் இருக்க வேண்டும். அந்த பரக்கத் உண்டானதற்கு காரணங்கள் என்ன? பரக்கத் எப்படியெல்லாம் வருகின்றது, எதன் மூலமாக வருகின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 12 விதமான காரணங்களை சொல்கின்றார்கள். அந்த 12 காரணங்களில் ஒன்று இருந்தாலும் நமக்கு பரக்கத் வந்துவிடும். 12ம் இருக்க வேண்டும் என்று 12ம் இருந்தாலும் பரக்கத் இருக்கும். அந்த 12ல் ஏதாவது ஒன்று இருந்தாலும் பரக்கத் தானாக வந்துவிடும். பரக்கத் ஏற்படுகின்ற காரணங்கள் என்ன? 12 காரணங்களை சொல்லுகின்றான். முதலாவது பரக்கத் ஏற்படுகின்ற காரணங்கள், முதலாவது வழி அத்தக்வா, இறை அச்சம். பொதுவாக நாம் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் தக்வா நமக்கு முக்கியமான ஒன்று. தக்வா நம்மிடத்திலே ஒரு தக்வா, இறை அச்சம் நம்மிடத்திலே வந்துவிட்டால் பரக்கத்து தானாக வந்துவிடும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறி காட்டியிருக்கின்றான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் தக்வாவோடு நடந்து கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, கணக்கில்லாத ரிஸ்க், கணக்கில்லாத பரக்கத்தை நமக்கு தருவான் என்பதாக குர்ஆன் நமக்கு பறைசாற்றுகின்றது. முதலாக பரக்கத் வருவதற்கு முதலாவது காரணம் தக்வா. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அபூ ஈஸா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
இந்த மனிதர் ஒரு அழகான ஒரு மனிதர், இந்த மனிதருக்கு இவருக்கு பெண் கொடுப்பதற்கு 200 பெண்கள் போட்டி போடுவார்கள். அந்த நேரத்திலே ஒரு பெண்மணி அவருடைய அறைக்கு வருகின்றார். வந்து, நான் உங்களிடத்தில் வரும் மசாலா கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கதவை மூடுகின்றார். அந்த பெண்மணி அபூ ஈஸா திருமதி ரஹ்மத்துல்லாஹி, நீங்கள் என்னுடைய ஆசைக்கு நீங்கள் ஏன் கிளங்க வேண்டும் என்பதாக அந்த பெண்மணி கூறுகின்றார். உடனே அந்த அபூ ஈஸா திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நான் சிறுநீர் கழித்துவிட்டு வருகின்றேன் என்பதாக பாத்ரூமுக்குள் செல்கின்றார்கள். இந்த பாத்ரூமிலே மலம் ஜலத்தை எல்லாம் உடம்பு முழுவதும் தடவிக்கொண்டு பாத்ரூமில் வெளியில் வருகின்றார்கள். இதனை பார்த்தவுடன் அந்த பெண்மணி ஓடிவிடுகின்றார். அபூ ஈஸா திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இறைவனிடம் கேட்கின்றார், யா அல்லாஹ், நான் உனக்காக நான் எந்த ஒரு தவறு இழக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் இந்த காரியத்தை செய்தேன். உன்னுடைய அச்சத்தின் காரணமாக, உன்னுடைய பயத்தின் காரணமாக, உன்னுடைய தக்வாவின் காரணமாக நான் இந்த செயலை செய்தேன் என்பதாக அபூ ஈஸா திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே நம்முடைய இளைஞர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து கதவை மூடிவிட்டு சொன்னால் அந்த இளைஞர்களுக்கு ஒரு விதமான ஒரு குசி, நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுகின்றது என்பதாக இன்றைய கால இளைஞர்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அபூ ஈஸா திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முழுக்க தக்வா இறை அச்சத்தோடு வாழ்ந்தார்கள். இறை அச்சத்தோடு வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை எந்த ஒரு கணக்கில்லாமல் பரக்கத்தை தந்து கொண்டே இருப்பான் என்பதாக இறைவன் நமக்கு சொல்லுகின்றான். இது முதலாவது வழி. இரண்டாவது வழி, பரக்கத் ஏற்படுகின்ற காரணங்களில் இரண்டாவது வழி தவக்குல். அல்லாஹ் மீது நாம் தவக்குல் வைக்க வேண்டும், அவன் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிமே, உங்களை நான் காப்பாற்றவா என்பதாக ஜிப்ரீல் அவர்கள் கேட்கின்றார்கள். என்னுடைய படைத்த இறைவன் என்னை பாதுகாப்பான், என்னை படைத்த இறைவன் என்னை படைத்த இறைவன் என்னை அந்த நெருப்பிலிருந்து என்னை பாதுகாப்பான், அவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். உமையை தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், அவன் மீது நாம் தவக்கல் வைக்கணும். நபீனா இப்ராஹிம் அவர்கள் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தார்கள். அடுத்தபடியாக நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான பயிற்ற வழி. அந்த நேரத்திலே இறைவர்கள் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், எனக்கு கடுமையான வைத்த வழி. உடனே இறைவன் ஒரு இலையை கொடுக்கின்றார். அந்த இலையை சாப்பிடுகின்றார்கள், வைத்தவழி குணமாகின்றது. சில காலம் கழித்து மறுபடியும் மூசா அவர்களுக்கு வைத்தவழி கொடுக்கின்றார். அந்த நேரத்திலே அந்த இலையை எடுத்து சாப்பிட்டார்கள், ஆனால் வைத்தவழி குணமாகவில்லை. இறைவனிடமாறு முறையிடுகின்றார்கள், யா அல்லாஹ், முதல்ல வைத்தவழி வந்து உன்னிடத்தில் கேட்டேன், நீ ஒரு இலையை தந்தாய், வைத்தவழி குணமாகிவிட்டது. ஆனால் இரண்டாவது முறை வைத்தல் வருகின்ற பொழுது நான் அதை சாப்பிட்டேன், நான் வைத்தல் குணமாகவில்லை. உன்னை அல்லாஹ் சொல்கின்றான், முதலாக வைத்தல் வருகின்ற பொழுது என்னிடம் நம்பிக்கையோடு என்னை கேட்டாய், நான் ஒரு இலை கொடுத்தேன். ஆனால் இரண்டாவது முறை வைத்தல் வருகின்ற போது என்னிடம் நம்பிக்கை வைக்காமல் அந்த இலையுமே நம்பிக்கை வைத்ததன் காரணத்தினால் உன் வைத்தல் குணமாகவில்லை என்பதாக சொல்கின்றார். அப்போ நாம் முழுக்க அவன் மீது நாம் தவக்கல் வைக்க வேண்டும். அவன் மீது, நம்மை படைத்த இறைவன் மீது நாம் தவக்கல் வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் பரக்கத் தானாக வந்துவிடும் என்பதாக இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், பரக்கத் ஏற்படுகின்ற மூன்றாவது காரணம் சிலத்துர் ரஹம், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். இன்றைய காலத்திலே அதுக்கு நேர் மாற்றமாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சொந்த பந்தங்களோடு நாம்
துண்டித்து தான் வாழ்கின்ற சேர்ந்து வாழ்வதே இல்லை. அப்போ சொந்த பந்தங்களோடு நாம் சேர்ந்து வாழ்ந்தால் பரக்கத் தானாக வந்துவிடும். நான்காவதாக பரக்கத் ஏற்படுகின்ற காரணங்களில் நான்காவதாக பிஸ்மில்லா, அதாவது எல்லா நிலைகளிலும் பிஸ்மில்லா சொல்வது. பிஸ்மில்லா சொன்னால் பரக்கத் தானாக வந்துவிடும். பொதுவாக திருமணம் நடக்கின்றது, கணவன் மனைவி 2 பேர் சேர்கின்ற பொழுது ஒரு துஆவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபனா ஷைத்தான் வ ஜன்னிபிஷ் ஷைத்தான் மா ரஸக்தனா. ஆனால் நாம் திருமணம் முடித்து கொண்டு மனைவியர் சேர்கின்ற பொழுது இந்த துஆவை நாம் ஓதுகின்றோமா? ஒவ்வொரு இளைஞர்கள் இந்த துஆவை ஓதுகின்றோமா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. மனைவியை பார்த்தவுடன் காஞ்சமான கம்பளம் என்ற மாதிரி செய்கிறார். துஆவை ஓதிக்கொண்டு அந்த பிஸ்மில்லா அந்த துஆவை ஓதிக்கொண்டு மனைவியோடு சேர்ந்தால் அதன் மூலமாக ஒரு சாலிஹான ஒரு குழந்தையை அல்லாஹ் தருவான். துஆவை முன்னிறுத்தி நாங்கள் செயல் நடந்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு விபரீதமான ஒரு சாலிஹான ஒரு பிள்ளையை நமக்கு தருவான். அப்போ பிஸ்மில்லாவில் எந்த அளவு மகத்துவம் இருக்கின்றது. சாப்பிடுகின்ற பொழுது கூட பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லா, பிஸ்மில்லாஹ் தான் நாம் முதலாக சொல்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவாக ஒரு இடத்திலே செல்வார்கள். ஒரு போர்க்களத்தை செல்கின்ற பொழுது ஒவ்வொரு சஹாபியிடத்திலே தங்கின்ற பொழுது 2 பேராக போவார்கள். அந்த நேரத்திலே சம்மாஸ் இந்த சஹாபியை மட்டும் யாரும் கூப்பிடவில்லை. அந்த சம்மாஸ் எப்படி இருப்பார் சொன்னால் 150 கிலோ, நல்ல பாட்டு சத்தமாக இருப்பார் சம்மாஸ். அவர்களை யாரும் அழைக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்மாஸை உம்மு ஐமன் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார்கள். உம்மு ஐமன் வீட்டிலே 8 ரொட்டி சுடுவதற்கான மாவு இங்கே இருக்கின்றது. முதலாவதாக 4 ரொட்டியை சுட்டுவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலை வைக்கின்றார்கள். சம்மாஸ் அவர்களும் இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரொட்டியை வைக்கின்றார்கள். அவரை அதை எடுத்து சாப்பிட்டார்கள். மீண்டும் ரொட்டியை கேட்கின்றார்கள். மீண்டும் சம்மாஸ் எடுத்து சாப்பிடுகின்றார்கள். மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமன் சொன்னவுடன் மீண்டும் 2 ரொட்டியை கொண்டு வந்து வருகின்றார்கள். அந்த ரொட்டியை மறுபடியும் வைக்கின்ற பொழுது அந்த ரொட்டியும் சாப்பிடுகின்றார்கள். இந்த நேரத்தில் பொதுவாக பெண்கள் இடத்திலே லேசாக பெண்கள் எட்டி பார்ப்பார்கள். நம்ம வைக்கிறது அவர்கள் சாப்பிடுறார்களா இல்லை வேற சாப்பிடுறாங்களா நைஸ் போல பெண்கள் எட்டி பார்ப்பார்கள். அந்த நேரத்திலே எட்டி பார்க்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டு காலியாக இருக்கின்றது. அது சம்மாஸ் அவர்கள் 8 ரொட்டியும் 6 ரொட்டியும் தின்று வருகின்றார். உடனே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ் ரசூலை பட்டினி போட்டவனை அல்லாஹ் பட்டினி போடுவான் என்பதாக உம்மு ஐமன் சொல்லுகின்றார். 2வது நாளும் இதே போல நடக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சம்மாஸிற்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒரு தஸ்பீஹ் சொல்லி கொடுக்கின்றார்கள். 2வது நாளும் நடக்கின்றது. 3வது நாள் சாப்பிடுகின்ற பொழுது 2 ரொட்டி வைக்கின்றார்கள். ஆனால் அந்த ரொட்டி கூட அவரால் சாப்பிட முடியவில்லை. பொதுவாக 2 தடவை சாப்பிட்டார்கள். ஆனால் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். 3வது முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற தஸ்பீஹை சொல்லிக் கொடுத்ததினால் அந்த 2 ரொட்டியை கூட சாப்பிடவில்லை. சம்மாஸை ஏன் சாப்பிடாமல் இருக்கின்றீர்கள்? உடனே அவர்கள் சொன்னார், பிஸ்மில்லா எனக்கு வயிறை நிரப்பிவிட்டது என்பதாக. அப்போ பிஸ்மில்லாவுடைய ஆற்றல் எப்படி இருக்கின்றது? ஒவ்வொரு துறையிலும் பிஸ்மில்லா சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு விதமான பரக்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து கொண்டே இருப்பான். ஐந்தாவதாக திக்ர்.
பிஸ்மில்லா எதனால் ஏற்படுகின்றது? பிஸ்மில்லா எதனால் ஏற்படுகின்றது? ஐந்தாவது காரணம் திக்ர். ஒரு கிராமவாசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார். நாயகமே, எனக்கு ஒரு திக்கரை கற்றுத்தாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து இந்த திக்கரை ஓதி கொடுத்தார்கள். அந்த கிராமவாசி, இந்த திக்கர் எனக்கு தெரியும், வேற ஏதாவது சொல்லித்தாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம கஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்ஸுக்னி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக, ஒரு ரிஸ்கை எனக்கு ரிஸ்கை கொடுப்பாயாக என்பதாக துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த துஆ செய்ததன் காரணத்தினால் வரக்கத்து தானாக வந்து கொண்டு இருந்தது என்பதாக. திக்ரின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வரக்கத்தை தந்து கொண்டே இருப்பான். ஆறாவதாக சுக்ர். நம்மை அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். படைத்ததற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்ததற்கு நாம் சுக்ர் செய்ய வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஏழாவதாக இஸ்திக்ஃபார். அதிக அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு கடையை திறந்து வைக்கின்றார். கடை திறந்து வைக்கின்ற பொழுது எந்த வியாபாரமே நடக்கவில்லை. உன்னை இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கல்லை உடைத்தாலும் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லை உடைக்க முடியாது. அவர் ஒரு இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், 1000 முறை இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் குமிந்து விடுவார்கள் என்பதாக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அந்த ஒருவர் வந்தவர் 1000 முறை இஸ்திக்ஃபார் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். வாடிக்கையாளர்கள் ஈ முக்கியது போல் குமித்து கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த மாதிரி இஸ்திக்ஃபார் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு மென்மேலும் பரக்கத்தை நமக்கு தந்து கொண்டே இருப்பான். எட்டாவதாக ஹஜ் உம்ரா. அதாவது பொதுவாக நாம் சிறு வயதிலே நாம் ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும் என்பதாக நாம் நியத் வைக்க வேண்டும். நாம் நியத் வைக்க வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். நீர் வைக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்திலே நமக்கு பரக்கத்தை பெருக்கிக் கொண்டே இருப்பான். இந்த வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து நாம் சிறு வயதில் இருந்து நாம் ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும் என்பதாக நாம் நியத் வைக்க வேண்டும். அதன் மூலமாக பொருளாதாரத்திலே நமக்கு ரிஸ்கை பரக்கத்தை நமக்கு தந்து கொண்டே இருப்பான். 9வதாக துஆ. ஏதாவது தேவை வந்தால் அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி துஆ கேட்க வேண்டும். ஆனால் இந்த ரமலான் மாதத்திலே அசல் இருந்து மக்ரிப் வரை எதை கேட்டால் நான் கொடுப்பேன் என்பதாக இறைவன் சொல்கின்றான். ஆனால் அந்த ரமலான் நேரத்திலே அந்த அசலில் மக்ரிபிலே எதை கேட்டாலும் இறைவன் தருவான் என்று சொன்னதுனால ஒவ்வொருவரும் வடையும் கஞ்சியும் கேட்பார்கள். ஏன்னா அசரும் மக்ரிபிலையும் எதை கேட்டாலும் இறைவன் தருவான். ஆனால் அந்த நேரத்தில் நாம் எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் தான் ஏற்றுக்கொள்வான். ஆனால் இன்றைய காலத்தில் அந்த நேரத்திலே ரமலான் காலத்திலே வடையும் பஜ்ஜியும் கேட்பார்கள். இதை கேட்காமல் நாம் இறைவனிடம் என்ன வேணால் நாம் கேட்க வேண்டும் என்பதாக அந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ரிஸ்கை நமக்கு தந்து கொண்டே இருப்பான். 10வதாக அதிகாலையிலே பரக்கத் செய்வாயாக. அதாவது சஹர் நேரத்திலே பரக்கத் செய்வாயாக என்பதாக இறைவன் சொல்கின்றான். ஆனால் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் எழுந்திருக்கிறதே 10 மணி தான் அந்த இளைஞர்கள் அதிகாலை. ஒவ்வொரு இளைஞர்களும் சுபுவுக்கு எந்திக்கிறார்கள் சொன்னால் இல்லை. சுபுவிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். ஆனால் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் 10 மணி தான் அவர்களுக்கு சுபு. அந்த அளவு நாம் இந்த கால இளைஞர்கள் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றோம். 11வது ஜமாத். நாம் ஒரு இடத்திலே இருக்கின்ற பொழுது கூட்டமாக இருந்தால் அங்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான்.
தனியாக இருந்தால் அங்கு ஷைத்தான் உள்ளே இருப்பான். நாம் கூட்டமாக ஒரு இடத்திலே சபையில் இருக்கின்ற போது அந்த கூட்டத்தை இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இறுதியாக வியாபாரத்திலே பரக்கத்து இருக்கின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஒரு கிராமவாசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, நாயகமே, நான் 5 நேரம் தொழு தர்றேன், லுஹா தொழு தர்றேன், இஸ்ராக் தொழு தர்றேன், தஹஜ்ஜுத் தொழு தர்றேன், எல்லாமே தொழு தர்றேன். நாயகமே, நீங்கள் தொழுகிற மாதிரி தொழுகை நான் தொழுவணும். அந்த தொழுகையை தொழுதால் தொழுதால் எனக்கு ரிஸ்க்கு கொட்ட வேண்டும். அந்த மாதிரி ஒரு அமலை சொல்லித்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமை லொஹருக்கு பின் 4 ரக்காத் தொழ வேண்டும். அதாவது 4 ரக்காத் 2 சலாமாக. முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னா அன்ஸல்னாஹு ஃபி லைலத்துல் கத்ர் 10 முறையும் 1 முறை குல் ஹுவல்லாஹ். இரண்டாம் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு இதா ஸுல்ஸிலத்தில் அர்து 10 முறையும் குல் ஹுவல்லாஹு அஹத் 1 முறை. மூன்றாம் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு வல் ஆதியாதி 10 முறையும் குல் ஹுவல்லாஹு அஹதும் குல் ரப்பில் ஃபலக் 1 முறை. நான்காம் ரக்காத்தில் குல் யால் காஃபிரூன் 10 முறையும் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் ரப்பின் நாஸ். இப்படி ஓதி தொழுதுவிட்டு துஆ கேட்டால் ரிஸ்க்கு கொட்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அவர்கள் இந்த தொழுகை தொழுதார்கள். வாடிக்கையாளர்கள் மக்கீது போல வாடிக்கையாளர்கள் குமிந்து கொண்டே இருந்தார்கள். அந்த அளவு பரக்கத்து வந்து கொண்டே இருந்தது. அது வியாபாரத்தில் பரக்கத் வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இந்த அமலை செய்யுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள். எதையுமே கேட்க மாட்டார்கள். துஆவிலே எந்த துஆ கேட்பார்கள் சொன்னால், யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்கிலே பரக்கத் செய்வாயாக, யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வாயாக, யா அல்லாஹ் எனக்கு இல்மிலே பரக்கத் செய்வாயாக, யா அல்லாஹ் எனக்கு இபாதத்திலே பரக்கத் செய்வாயாக, யா அல்லாஹ் எனக்கு வீட்டிலே பரக்கத் செய்வாயாக. இப்படியெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பார்கள். பரக்கத் எப்படியெல்லாம் வருகின்றது என்று சொன்னால், ஜெய்தூன் எண்ணெய் அது அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான். அதாவது ஆலிவ் ஆயிலை அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான். அதையே தலையில் தேய்த்தால் அதுவும் ஒரு பரக்கத் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதே போல பாலில் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். பொதுவாக எந்த ஒரு வீட்டிலையும் பாலை நாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் பாலிலே பரக்கத்தை வைத்திருக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதே போல கருஞ்சீரகத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான். அதே போல தேனிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான். அதே போல இறைவன் 5 விஷயத்திலே குர்ஆன் கூறப்பட்ட செய்திகள், 5 விஷயத்திலே பரக்கத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். முதலாவதாக மக்கா அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான். இன்ன அவ்வள பைத்தியம் உதிய லின்னாசி லல்லதி பக்கத முபாரகா. மக்கா என்பது ஒரு பரக்கத்து வாய்ந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிட்டு இருக்கின்றான். இரண்டாவது மழைநீரிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான். லேசாக மழை பெய்தாலும் அதில் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். கடுமையான மழை பெய்தால் அதில் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். என்னதான் லேசாக மழை பெய்யுது என்று நம்ம சொல்லாமல் அந்த லேசான தூறாலான மலையிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான் என்பதாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மூன்றாவதாக லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான். லைலத்துல் முபாரகா. நான்காவதாக ஜெய்தூன் மரத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான். அது மரமாக இருந்தாலும் சரி, கனியாக இருந்தாலும் சரி, வேராக இருந்தாலும் சரி, மட்டையாக இருந்தாலும் சரி, அதிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான் என்பதாக குர்ஆன் நமக்கு பறைசாற்றுகின்றது.
ஐந்தாவதாக பைத்துல் முகத்தஸிலே அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருக்கின்றார். அதாவது நுரியஹு மின் ஆயாத்தினா என்பதாக இறைவன் சொல்கின்றார். பைத்துல் முகத்தஸிலே பைத்துல் முகத்தஸும் அது சுற்றியுள்ளதை நாம் பறக்கத்தாக வைத்திருக்கிறோம் என்பதாக இறைவன் சொல்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 தடவை மொட்டை அடித்தார்கள். ஆனால் அந்த 4 தடவை மொட்டை அடிக்கின்ற பொழுது சஹாபாக்கள் அந்த முடியை பூமியிலே விழாமல் கையில் தாங்கி பிடித்துக் கொள்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி தரையிலே விழக்கூடாது, அதை தன் கையால் எடுத்து அதை பரக்கத்தாக வைப்பார்கள். அது மாத்திரமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை துளியை சஹாபாக்கள் அதனை அத்தர் மாதிரி உடம்பு பூசிக்கொள்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு பரக்கத். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உறுப்பும் பரக்கத் வாய்ந்தது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஆக நாமும் இந்த பரக்கத்தை பெறுவதற்கான இந்த 12 காரணங்களை நாம் செய்ய வேண்டும். பரக்கத்தை பெறுவதற்கான அந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ் தஆலா மேன்மேலும் பரக்கத் செய்வான். அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு 10 பேருக்கு மலத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து நீங்கள் துஆ செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து விட்டு அவர்களிடத்தில் கொடுக்கின்றார்கள். அதை எடுத்து சாப்பிட்டார்கள். ஆனால் அதிலே 10 பேருக்கு தான் இருந்தது. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுதெல்லாம் அந்த உள்ள பையிலிருந்து கையை விட்டு சாப்பிட்டார்கள். அது மற்ற சஹாபாக்களும் கொடுத்தார்கள். அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் காலத்திலும் அதை எடுத்து சாப்பிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலத்திலும் அந்த பையில் இருந்து கையை விட்டு சாப்பிட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் காலத்திலே அந்த பை தொலைந்து விட்டது. எல்லோருக்கும் ஒரு கவலை. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு 2 கவலை. ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் படுகொலை, இன்னொன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தான் எனக்கு துஆ செய்த அந்த பையை காணவில்லை. அப்போ அந்த பையிலே சுமார் 3000 பேர் இருந்தது என்பதாக புகாரி ஷரீஃபிலே பதிவான ஒரு ஹதீஸ். ஆனால் அதில் இருந்தது 10 பேர் தான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துஆவின் மூலமாக அந்த பரக்கத்தின் மூலமாக அது அந்த பெருகிக்கொண்டே வந்தது என்பதாக வரலாற்று நாம் பார்க்கின்றோம். ஆக நாமும் இந்த பரக்கத்தை பெறுவதற்காக உண்டான காரணங்களை நாமும் முதலாக தக்வாவை நாம் எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டும். தக்வாவோடு இருந்தால் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை எதன் மூலமாக நமக்கு பரக்கத் தந்து கொண்டே இருப்பார் என்று கூறி என் வார்த்தையை முடித்துக் கொள்கின்றேன். மேலும் இது நம்மை கொண்டு கொண்டே இருப்பால் நாளை சுவன பூஞ்சோலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் மேலும் அவர்கள் கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கூடிய பாக்கியத்தை நம் அனைத்தந்தம் புரிவாரா என்று கூறி என் வார்த்தையும் முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.